வணக்கம். வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே! நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்டின்னா, மஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். WBBLோட நாக் அவுட் மேட்ச் 41வது மேட்ச் நாக் அவுட் சிச்சுவேஷன் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஸோ அடுத்து செமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய மேட்சுக்கும் ஃபைனலுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மெயினாக இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க கண்டினியூவாக 3 மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த WBL சீசனை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 2 டீமில் ஏதோ ஒரு டீம் அந்த ஒரு சின்ன வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான மேட்ச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் 2 டீமுக்கும். இதை தாண்டியும் அடுத்த 2 மேட்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ இது எப்படி இருக்க போகுது? ஸோ மேட்சஸ் எப்படிலாம் மூவ் ஆகலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிட்ச் ரிப்போர்ட்டோட எடுத்திருக்கோம். ஸோ இந்த கிரவுண்டு சிட்னி கிரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இங்கே ஸ்கோர் எப்படி இருக்கும், ஸோ இது வரைக்கும் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சுச்சுவேஷன் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இது நாக் அவுட் சுச்சுவேஷன் மேட்ச் கண்டிப்பாக 2 டீம் ஃபைட் பண்ணும். ஓகே. ஸோ அதையும் தாண்டி இங்கே எப்படி ஸ்கோர் இருக்கலாம், எதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே மொத்தமாக 22 மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 முறையும், பேட்டிங் செகண்ட் 14 முறையும், பேட்டிங் செகண்டுக்கு இங்கே கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். ஸோ அது ஏன் பேட்டிங் செகண்ட் மட்டும் இங்கே அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு தெரியும். இங்கே ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 121 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லோ ஸ்கோராக மேட்ச் அமைகிற மாதிரி இதுவரைக்கும் நடந்திருக்கு. இதுவரைக்கும் நடந்த மேட்சஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஏன் செகண்ட் பேட்டிங் டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்கோர் லோவாக இருக்கிறதுனால ஸோ டெய்ல் எண்டர் வரைக்கும் ஒரு டார்கெட் தெரியுது. ஸோ அதை அடித்து வின் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சும் சேசிங்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே அதிகபட்ச ஸ்கோராக 171 அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் கன்சிடரபிள். பட் ஆன் டைமில் நமக்கு பிச் ரிப்போர்ட் கிடைக்காது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மற்ற கிரெடிட் அமைப்பிலையும் பர்சன்டேஜ் அமைப்பிலையும் பிளேயர்ஸ் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அப்போ பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி நமக்கு அந்த அமைப்பில் அமைஞ்சிச்சுன்னா ஒரு வேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். லோயஸ்ட் ஸ்கோராக 76க்கு 10. இது வரைக்கும் ஸ்கோரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாலே 150 பிலோ அப்படிங்கிறது தான் நிறைய முறை நடந்திருக்கு. ஸோ மேட்சோட சுச்சுவேஷனும் நாக் அவுட். ஸோ கண்டிப்பாக பவுலர்ஸ் டாமினேட்டடாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். அதாவது பவுலிங்கில் யார் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரியான மேட்சஸ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக பவுலிங்கில் எந்த டீம் ஸ்ட்ராங்கோ அதுதான் கோப்பையே வின் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதோட அமைப்பு தான் இந்த மேட்ச் 150 பிலோவாக ஸ்கோர் இருக்க வாய்ப்பு. நம்ம ஒரு சின்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடியவங்களை ஒரு 2 பேட்டர் 1 பேட்டர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அதை நம்ம அமைப்பில் எந்த பிளேயர்ஸ்க்கு இருக்குதோ அந்த பிளேயர்ஸை எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. இந்த மேட்ச் எக்ஸைட்டாக அது பொருந்தும். 1 அல்லது 2 பேட்டர் அவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இதே போல தான் நடக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 பிலோ தான். நிறையா பேட்டர்ஸ் இன்வால்வ் பண்ண வேண்டியதில்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நாக் அவுட் சுச்சுவேஷன். ஸோ கம்பல்சரி பவுலிங் ஓரியன்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம ட்ரீம் லெவனில் நம்ம பிக்கிங் படி பார்க்குற விஷயம் பார்த்துக்கலாம். லாஸ்ட் மேட்சோட வீடியோ ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே அமைப்பில் கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோவை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். ஸோ அதை எப்படி எடுத்துக்கங்க. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு கிரெடிட் அமைப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஹை கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 9 கிரெடிட் 8.5 8 கிட்டத்தட்ட ஒரு டீம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபார்ம் ஆகும். மொத்தம் ஒரு 11 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சின்னதாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 9 கிரெடிட்டில் ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ லீ, அட்டப்பட்டு, என்ஹாரி, சமந்தா பேட்ஸ். ஸோ ஒரு சில மேட்சஸ் அப்படியே உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரெடிட்டில் 3 பிளேயர் இருந்தாங்க. 3 பிளேயர் அப்படியே உள்ள வந்திருந்தாங்க. பட் அடுத்த கிரெடிட்டான 8.5ல ஒரே ஒரு பிளேயர் தான். 3 பிளேயர் வந்த இடத்துல ஒரே ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த காம்போனால தான் நம்ம கிரெடிட்டை மேக்ஸிமம் பார்க்காம இருந்தோம். பட் அதை நீங்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? சேசிங்க்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓரளவுக்கு அதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற கணக்கு இருக்கிறதுனால, இதுல 2ஆ வரக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாரி நீங்க பிக் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு பிளேயர டிராப் பண்ண பாருங்க 9 கிரெடிட்ட பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச்சுக்கு இந்த சினாரியோ ஒர்க் ஆகும். 8.5ல நீங்க 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். 8.5ல இட்ச்பீல்ட், கிரகாம் அப்படின்ட்டு இருக்கு. 2 பேரையும் சேர்த்து எடுக்கிறது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 9 கிரெடிட்ல 2 பிளேயர் அப்படிங்கிற மாரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 8.5ல 2 பேருக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரஹாம் கன்டின்யூ ஃபெயிலு. ஒருவேளை இந்த டீம் ஜெயிக்கிறாங்க, வின் பண்றாங்க, ஹெச்பி வந்து வின் பண்றாங்க அப்படிங்கிற மாரி டீம் மேக் பண்றீங்கன்னா, கிரஹாம் இந்த மேட்சை மஸ்டா எடுங்க. இது வின் பண்ணா மட்டும் கிரஹாமுக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கலாம். திரும்ப லாஸ் பண்றாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த ஒரு சினாரியோ மட்டும் யோசிச்சு நீங்க எந்த டீமுக்கு ஃபேவரா போடுறீங்க அப்படிங்கிறத வச்சு கிரஹாமை பிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொன்று அவங்க மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி லாஸ் ஆகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சினாரியோ யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயரையாவது ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் 3 9 கிரெடிட் பிளேயர்ஸும் உள்ளே வந்திருக்கிறதுனால 2 பிளேயராக குறையவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப டஃப் திங்காக இருக்கும். 4 பேரும் மோஸ்ட் ஹைப்டு பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் ட்ராப் பண்ணி டீம் எடுக்க பாருங்கள். அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ஸில் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் ஒரு 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் 8ல் கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுக்க பார்க்கணும். பவுலிங் ஓரியன்டாக மேட்ச் இருக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது பவுலர்ஸில் 3 பிளேயர் இருக்காங்க. கம்பல்சரி 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரி. ஸோ இங்கே ஒரு பிளேயர்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டிங்கில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு, பவுலிங்கில் 1 ஆர் 2 பிளேயர்ஸ் மஸ்ட்டு. அப்போது மினிமம் 2லிருந்து 3 பிளேயர் 8 கிரெடிட்டில் உள்ள வர வாய்ப்பு இருக்கும். இப்போ டோட்டலாக இங்கே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக 9ல் 3 பிளேயர் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணுறீங்க. 8.5ல ஒரு பிளேயரை பிக் பண்ணுறீங்க. ப்ளஸ் 8ல் 3 பிளேயர் வரைக்கும் மினிமம் 3 பிளேயர் வரைக்கும் ஃபிட் பண்ணுறீங்கன்னா 7 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆயிரும். இன்னுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா 8 பிளேயர்ஸ் வரைக்கும் இங்கேருந்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும். 7 to 8 பிளேயர்ஸை இங்கேருந்து நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். 8 பிளேயர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் சேஃப் ஜோன். இவங்க யாருமே ரொம்ப லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த பிளேயர்ஸோட பிக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயருமே 50 எபோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ காம்போ எப்படி அமையும்? நம்ம பர்சன்டேஜ் ரீதியாக யோசித்தாலும் ஒரு 3 பிளேயர் லோ பிக்கிலிருந்து வருவாங்க, அல்லது 4 பிளேயர் 5 பிளேயர் அப்படிங்கிறதும் இந்த சீசனில் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் சேஃப் ஜோனில் தான் நாம் சொல்லியிருக்கோம் 8 பிளேயர் அல்லது 7 பிளேயர் பிக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கும் அதிகமாக இங்கிருந்து கண்டிப்பாக பிக் பண்ண வேணாம். ஸோ டஃப் திங்காக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ எங்கே ட்ராப் பண்ணலாங்கிறத மட்டும் நீங்கள் சிந்தனை பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த 3ல் கன்ஃபார்மாக ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 8ல் மினிமம் 2 3 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். 2 பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ 7லிருந்து 8 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்தெந்த பிளேயர் அப்படிங்கிறத பர்சன்டேஜ் ரீதியாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 7 பிளேயர் தான். இப்போ நான் காட்டின 11 பிளேயரில் 8 பிளேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப், அவ்வளோதான். பட் 7 பிளேயருக்கு தான் அதிகமான வாய்ப்பு. 6 பிளேயரை குறைஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. பட் 7 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் சேஃப் ஜோனாக நமக்கு இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம். இதில் வரக்கூடிய ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த நம்ம பர்சன்டேஜை பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் 0 to 25 லோவிலிருந்து நம்ம வருவோம். 0 to 25ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற பிளேயர்ஸை சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கே எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கலாம்? இந்த 7 பிளேயரில் ஒரு மினிமம் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்பவும் லோ பர்சன்டேஜ் உள்ள இந்த பிளேயர்ஸ். ஸோ இங்கே யாருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா, முக்கியமாக நோட் பண்ணீங்க அப்படின்னா 7 கிரெடிட்டில் உள்ள பிளேயர்ஸில் 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் இங்கே உள்ள வர வாய்ப்பு இருக்கும்.
இதில் ப்ரியாரிட்டி பேஸ் யோசிச்சிங்கன்னா இந்த 3 பிளேயரில் கண்டிப்பாக ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 பிளேயரை ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆடம்ஸ் இதில் ட்ரம்ப். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தோட இதில் ஒரு பிளேயர் வர்றாங்க, இதில் ஒரு பிளேயர் வரணும். ஒரு மேபி இந்த கேட்டகரியில் யாருமே வரல, பவுலிங் ஓரியன்டாக மேட்ச் போகுது அப்படின்னா ஆடம்ஸ் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, செமிஜோ ஜான்சன், டி பச்சல், ஆர்மேயரில் கம்பல்சரி ஒரு பிளேயர், ஆடம்ஸ் அல்லது இந்த 3 பேட்டரில் ஒரு பிளேயரை உங்கள் டீமில் பிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்னுடைய அதில் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நம்ம ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த 3 பிளேயருமே ஒரே கணக்கு தான். இது எப்படின்னா உங்களுக்கு ஹெச்பி உமன்கான வாய்ப்பு இருக்குன்னா ஆர்மேயருக்கு போகலாம். அதர்வைஸ் எஸ்டி உமன் தான் வின் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ அப்படி நான் பிரிச்சுக்குவேன். ஸோ இந்த இடத்த. ஸோ அடுத்தது இந்த 3 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பேர்ட்ஸை தாண்டி இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆடம்ஸுக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பிளேயர்ஸ். ஸோ இது எந்த டீம் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணக்கூடிய டீமுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அந்த பிளேயரை நம்ம கடைசியாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது லாஸ் ஆனாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 பிளேயர் ரொம்ப குழப்பத்தை கொடுப்பாங்க. ஸோ வின் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் சேசிங்கில் இவங்களுக்கு இருக்குது. பட் ட்ரீம் டீம் என்ட்ராகாமல் கூட போகலாம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக ஒரு லோ பி பிளேயர், இது எக்ஸாம்பிளுக்கு ஏ போர்டு ஒரு மேட்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரா பண்ணி கொடுத்தாங்க மேட்சை. ஸோ டிசாவிலே ஒரு மேட்ச் வந்து அவங்களுடைய 2 பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராகலை அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களோட வின்னிங் தோல்வியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் பழைய மேட்சஸ் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்குது என்னுடைய அமைப்பு. என்னுடைய திங்கிங் என்ன அப்படின்னா, எஸ்டி உமனுக்கு ஃபேவராக பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் எடுக்கணும். அல்லது ஹெச்பிக்கு ஃபேவராக டீம் போடும்போது ஆர்மேயரை இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிறத நம்ம வின் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 0 to 25 அப்படிங்கிற இடத்துல சின்ன சின்ன சாய்ஸஸோடு தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஜிஎல் சின்ன சின்னதாக மிஸ் ஆகிறது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் சாய்ஸஸ் அப்படிங்கும்போது ஒரு கேட்டகரியில் சரியாக பிக் பண்ணியிருப்போம், ஒரு கேட்டகரியில் நம்ம மிஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 25 to 50 அப்படிங்கிறத கொஞ்சம் குறைவான பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க பர்சன்டேஜ் மாறுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன் வருது, சேசிங்கில் ஒரு வேளை ஹெச்பி உமன் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், அல்லது ஸோ அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி மிடில் வந்து ஜெயிக்கலாம் ஹெச்பி அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் இந்த இடத்துல டி வில்சனை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல் ஸ்மித் அதே போல தான். ஸோ 2 பேருமே ஈக்குவல் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் விக்கெட் கீப்பிங்னா சிம்பிளாக யூஸ் பண்ணிடுவீங்க. பட் எல் ஸ்மித்தை யூஸ் பண்ணுற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேயராக இருப்பார். ஓகேங்களா? எல் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஃப் பிரேக் பவுலிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறத கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல் ஸ்மித்துக்கு போவீங்க. ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு டீமில் லீயை கட் பண்ணி தஹிலா வில்சனையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி டீம் அமையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஜிவால், வில்லனை, கே பிரைஸ், இஸ்மாயில், ஸ்மித், டார்லிங்டன் 75 எபோவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா, டார்லிங்டன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க 74 அப்படியே இருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க 80 தாண்டாத இதே லெவலில் இருக்காங்கன்னா இந்த மேட்சும் திரும்ப இம்பார்ட்டண்ட்டாக பிளேயராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி கிரெடிட்டில் நம்ம ஸ்டப் பண்ணி கொடுத்த விஷயம் யோசிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ரேஞ்சில் மொத்தமாக ஒரு 7 பிளேயர் 8 பிளேயர் அதுக்குள்ளே தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். 7 பிளேயரில் இப்போ ஒரு பிளேயர் டார்லிங்டன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்று. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இங்கே மொத்தமாக எவ்வளோ பிளேயர்ஸ் வாய்ப்பு இருக்கும் அப்படி ஒரு கட்டுக்குள்ளே நிற்காம
ஆல்ரெடி நம்ம லோ பிக்ல குடுத்துட்டோம். ஒரு 2 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் 50க்கும் கீழ 4 பிளேயர் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். அதில நம்ம சொன்னதே இப்ப கிட்டத்தட்ட 3 பிளேயர் மஸ்ட்டா பிக் பண்ற மாரி தான் நம்ம குடுத்துருப்போம். ஸோ, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்த 7 பிளேயர்ல இன்னொரு பிளேயர சேர்த்து 4 பிளேயரா கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. ஜிஎல்‌க்கு அந்த டீம் தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இங்க இந்த 50-75ல ஒரு பிளேயர நம்ம குடுத்துட்டோம். அப்போ நீங்க மறுபடியும் டிராப் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். எதுக்காக நாம இங்க தெளிவா சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹை கிரெடிட்ல 8க்கு மேல 7 தான் நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா, நீங்க இங்க இந்த லோ பிக் பிளேயர்ஸ் வர்றக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ எப்படி நம்ம குடுத்த ஃபர்ஸ்ட் 50 பிலோ அந்த பிக்கிங்ல யாருமே ஹை கிரெடிட் பிளேயர்ஸ் இல்ல. கொஞ்சம் பேக் அடிச்சு பாருங்க வீடியோவ. இல்ல. அப்போ அங்க 4 பிளேயர் வரைக்கும் மேபி நீங்க பிக் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா, இந்த பிளேயர நீங்க டச் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? பட் அங்க 3 தான் எடுத்திருக்கீங்க. நான் 7 ஹை கிரெடிட் தான் போறேன். 4 லோ கிரெடிட் பிளேயர்ஸ்க்கு போக போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 பிளேயர ஒரு பிளேயர எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்க அங்க 3 தான் எடுத்திருக்கீங்க. நான் 8 ஹை பிக் பிளேயர்ஸ் 3 லோ பிக் பிளேயர்ஸ்ன்னு ட்ரை பண்ண போறேன். கொஞ்சம் சேஃபா எடுக்க போறேன் அப்படின்னா, இந்த 2 பிளேயர்ல நீங்க ஒரு பிளேயர் எடுத்தாகணும். ஓகேங்களா? ட்ரீம் டீம் எடுத்தாகணுங்கிறத தாண்டி இது மாதிரி தான் ட்ரீம் டீம் அமைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் அங்கேயே 4 பிளேயர் வந்துட்டாங்கன்னா, இந்த 2 பிளேயர் கட் ஆகறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை 5 பிளேயர் லோ பீக்ல வர்றாங்கனாலும், இங்க கட் ஆக கம்பல்சரி கட் ஆயிருவாங்க. ஓகேங்களா? இத கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல ஒரு பிளேயர் நான் ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாரி எடுத்திருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய இதில ஒரு 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 5 பிளேயர் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த பிளேயர்ல கம்பல்சரி நீங்க பிக் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வில்லனை, ஜிவால், இஸ்மாயில் எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான். பவுலிங் ஃபேவர்னு யோசிச்சீங்கன்னா, இஸ்மாயில் ட்ரை பண்ணுங்க. ஒன் சைட் டீமா மேக் பண்றவங்க. இல்லது ஈக்குவலா யோசிக்கிறீங்கன்னா, வில்லனை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து 75-100 ஹை பிக் பிளேயர்ஸ். ஸோ இதில நீங்க இப்போ வரைக்கும் நம்ம சொன்னதில எவ்வளோ பிளேயர் பிக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி 3, இங்க ஒரு 3, 5 பிளேயர்லேருந்து 6 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிச்சமா உங்களுக்கு ஒரு 5 பிளேயர் அப்படிங்கிறது தேவைப்படும். இங்கே தான் 5 பிளேயர் இருக்காங்களே அப்படியே எடுத்துக்கலாம்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. ஸோ அப்ப எங்க என்ன நடக்குது? லோ பிக்ல நம்ம 3 பிளேயர் எடுத்திருக்கோம். கண்டிப்பா உங்க இன்னொரு பிளேயர நீங்க சேர்த்து எடுக்கணும். அதே மாரி மிடில்ல 3 பிளேயர் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ அந்த மாரி கணக்கு வந்துரும். ஓகேங்களா? 4, 3, 7. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சேஃப் ஜோன் தான். ஓகேங்களா? சேஃப் ஜோன் தான் வரும். ஸோ இதுல ஒரு பிளேயர நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சாரி. சமந்தா பேட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இங்க நீங்க கட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளேயர்ஸ், இங்க இருக்கிற பிளேயர்ஸ மோஸ்ட்லி கவர் பண்ண பாருங்க. இங்க கண்டிப்பா கட் பண்ணணுங்கிறது 9 கிரெடிட்ல நம்ம சொன்ன மாரி தான். ஓகேங்களா? இந்த 4 பிளேயர்ல சாரி. இந்த 4 பிளேயர்ல ஒரு பிளேயர நீங்க கட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பிளேயர கட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பிளேயர் கட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஹிட்ச்ஃபீல்டு, கிரஹாம்ல நம்ம சொன்னது தான் 2 பேர்த்த எடுக்கிறதும் ஓகே. இங்க 4ல 3 தான் எடுக்கீங்க அப்படின்னா, இந்த 2 பிளேயரையும் உள்ள எடுக்கிற மாரி வரும். ஸோ அப்போ இந்த 6 பிளேயர்ல 5 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. அல்லது இங்கிருந்து 9ல 2 பிளேயரும், 8.5ல 2 பிளேயரும். அந்த மாரி 4 பிளேயர் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ 4 ஆர் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு இப்ப இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அமைப்பு ட்ரீம் டீம் என்டர் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஓரலா ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம் வீடியோவ. 52 அ ஹை பீக்ல ஒரு 4 பிளேயர் நம்ம எடுத்திருக்கோம். மிடில்ல கிட்டத்தட்ட 3 ஆர் 4 பிளேயர் எடுத்திருக்கோம். 52 அ 75 அப்படிங்கிற இடத்துல. ஸோ அந்த மாரி யோசிச்சுக்கங்க. ஸோ அடுத்தது மினிமம் 25-50ல ஒரு பிளேயர். ஸோ கிட்டத்தட்ட 4, 3, 7, 8 பிளேயர்ஸ். லோவுல ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிற மாரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியோல ட்ரீம் டீம் அமைய அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 7 பிளேயர் அதிகபட்சமா. ஸோ இங்க 3-4 அப்படிங்கிறத தாண்டி கம்பல்சரி 7 பிளேயர் தான் ஹை பிக்ல வரவருக்கு. அப்போ 4 + 3. ஸோ 50 எபோல 7 பிளேயர் அப்படிங்கிற மாரி இருக்கும். 50 பிலோல 4 பிளேயர். இத ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடம் 5ஆ மாறலாம்.
பட் நாம சேஃபாகவே யூஸ் பண்ணுவோம். ஒரு டிடி அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தேவையில்லை. ஓகே, இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டாப் 4 பிக்கை செக் பண்ணிக்கங்க. ஸோ அதுவும் சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகும். ஏன்னா இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் பவுலரில் கேப்டன் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் 1 ஆர் 2 பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. சேம் அதே தான். உங்களுக்கு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பேட்டிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இதை தாண்டி தான் நீங்கள் பேட்டர்ஸ் போகணும் அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிக்கு ப்ளஸ் செமிஜோ ஜான்சன் ரொம்ப ரேரான ஒரு பிக்காக பார்க்கலாம். அடுத்தது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ், இஸ்மாயில், மோலின், சாண்ட்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளேயருக்கெல்லாம் ஓரளவுக்கு கேப்டன் வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்க்குற எல்லாருமே மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.